யாருமே சாமி அருளை பிடிச்சு வைக்க வேண்டாம். சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நம்முடைய குடும்பம் பட்டது. எந்த ஒரு நோய்கள் கொடுக்க மாட்டாங்க. உன்னை சாமி கொண்டவர்கள் கண்டிப்பாக தயவுசெய்து இந்த பெண்கள் தயவுசெய்து குலம் சத்தம் போடுங்க. காதா கேட்கிறேன். எல்லாம் கை தட்டி குலம் சத்தம் போடுங்க. அக்கா எனக்கு மானாமதுரை சிவக்கட்டா இந்த சண்டார வில்லச்சாமி தென்னாட்டி யான வளபத்தக்கடை யான வளபத்தக்கடை இந்த சண்டார வில்லச்சாமி எனக்கு அருகிருக்கும் சித்தாமட்டி எனக்கு அருகிருக்கும் சித்தாமட்டி அதனா சக்கமட்டி இல்லையே சக்கமட்டி இல்லையே இந்த சண்டார வில்லச்சாமி சமத்தரவே நான் புறந்தேன் சட்டமட்டி இல்லையே சமத்தரையே நாம் சிறப்பட்டு சீமையிலே ஐயா நாம் சிறப்பட்டு சீமையிலே சிறப்பட்டு சீமையிலே இந்த சண்டார வில்லச்சாமி பொய்யாரமா வந்தவனா சிறப்பட்டி சீமையிலே நான் வைக்கிறமா அழகா மதுரக்கட அண்ணனுக்கு சந்தனமா யாரும் எழுந்திருக்க வேண்டாம். சாமியார் இவர் வந்து ஆடட்டும். மத்தாடு யாரும் நிக்க வேண்டாம். உட்காரமா கீழே உட்கார மத்தாள் உட்கார கீழே கீழே உட்காருமா கீழே உட்காருங்க. அத்தா சரியாயி விட ஆள விடு. சாமியார் விடுமா விடுமா இருக்கு அது மட்டும் இந்த வெள்ளச் சபை எப்படி பிறந்தவன் எப்படி புகழ்பெற்று வாழ்ந்தவன் தெரியுமா? நான் ஒருத்திக்கு ஒரு மகனா இந்த சட்டார வெள்ளச்சாமி ஒளியம்மா செம்பாகி வெற்றடத்தே இந்த ஜண்டாடப்பாவி
மகே வெள்ளச்சாமி செவ்வாய் வந்தடித்தே ஆஹா நான் செல்ல மகே வெள்ளச்சாமி நான் சேதுபதி கல்லர் மகே வெள்ளச்சாமி காடக்கொடு கட்டத்திலே காடக்கொடு கட்டத்திலே கல்லர் மகே அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வெள்ளை மலம் தேடி போகும் போது இங்கிட்டு ஒரு போதையில போன தெரியுமா நான் எப்பேற்பட்ட குடிகார தெரியுமா எப்படி ஒருவேளை சோறு தண்ணி இல்லாம கூட சுவனேன்னு கிளம்புறவேன் ஆனா குடிக்கிறதுக்கு கச்சாவ கள்ளு சாரையும் இல்லைன்னா எனக்கு உசுறு கண்டிப்பா ஏற்பட்ட குடிகார பையன் இந்த வெள்ளச்சாமி நாடகம் வந்தா இல்லையா? ஏய் ஆமாங்க. அம்மா விடுமா விடுமா. இதுக்கு மேல யாரும் பிடிக்க வேண்டாம். நீ வந்ததை உண்மையான வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அந்த மதுரை பாண்டிமணியா இருந்தா சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க எல்லாம். நீ இருசாமி பாண்டி, நீ பாண்டியா இருந்தாலும் சரி, உள்ளுபுற தெய்வம் கருப்பனாக இருந்தாலும் சரி, உன் அழைக்கிற நேரத்துல நீ வரணும். சொல்லு கட்டப்பட்ட நெல்லு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி நாடகங்களை முன்னாடி ஆளை பிடிக்காது முன்னாடி விட்டுறோம். வாசாமி மண்டி போடும்.
இல்ல உட்காருங்க. வாங்க வாங்க முன்னாடி விடுங்க முன்னாடி விடுங்க. இல்ல நிக்கிறவங்கள உட்காருங்க, கீழே உட்காருங்க. இல்ல சாமி இல்ல சொந்தக்கார பொடி நான் தான். அந்த பெண்கள் எல்லாம் தயவு செய்து குலவ சத்தம் போடுங்க. அந்த தம்பி ஆளை பிடிங்க. ஆளை பிடிச்ச உட்கார கீழே உட்கார. விட்டு முன்னாடி விட்டுருமா. முன்னாடி விட்டுருங்க. முன்னாடி வா வண்டி போடு சாமி வா. இந்த வெள்ளச்சாமிக்குன்னு ஒரு ஆட்டம். ஆமா வெள்ளையம்மனுக்கு ஒரு ஆட்டம் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா சரியா? வெள்ளையம்மனோட முறையான ஆட்டம் என்னன்னு நான் பார்க்கணும். அப்பதான் நம்புவேன். எல்லாம் கைதட்டு 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 வண்டி போடு பாரு. மத்தாப்புல உட்காருமா. அண்ணா உட்காருங்க. கீழே உட்காரு கீழே உட்காருங்க. நிக்கிறவங்கள அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. நம்ம ஒரு அருமையான ஒரு அப்படியே உட்காருங்க. கண்ணிகளியாத வயசுல அந்த சின்னஞ்சிறு வயசுல எப்படி நான் உன்னை பார்த்தனோ அப்படிப்பட்ட வெள்ளையமா இந்த கூட்டத்துல நீ ஒளிஞ்சிருக்கிற. அந்த ஆளு வந்தாத்தான் உனக்கு இந்த விருது என்கிட்ட இருக்குது. அது போட்டு நீங்க மேடையில விடுவேன். இல்லையா நீங்க விருது கொடுக்க மாட்டேன். வண்டி போட்டு சொன்ன முன்னாடி வா. முன்னாடி வா. முன்னாடி வா சாமி வா. நீ சொல்லு கட்டுப்பட்ட பண்ணி வா. முன்னாடி வா. வாங்கலையேமா நீ இரு சாமி நீ இரு. நீ வா முன்னாடி வா. வா முன்னாடி. தோடு வண்டி விட. இது மட்டும் தானா? இந்த கூட்டத்துல இன்னும் யாரும் இத்தனை பேர் இருக்கா? தம்பி கொஞ்சம் எல்லாம் கைதட்டி விசில் அடிக்க. கொஞ்சம் கைதட்டு கைதட்டு பொம்பளை எல்லாம் கைதட்டுமா. கைதட்டுங்க. பின்னாடி உட்கார்ந்து வரைக்க வேண்டாம். வெக்கப்படாம பெண்கள் எல்லாம் குலவ சத்தம் போடுங்க. ஏன்னா இந்த வெள்ளையம்மாளுக்கு பிடிச்சது குலவ சத்தம். என் ஆளு வெள்ளையம்மா இந்த கூட்டத்துல யார் இருக்கிறா? உன் பதிக படிக்கிறேன். கடி சண்டாளி உன் கட்ட தாண்டி இறந்து போச்சு. உன் ஆபஸ் அலையில அது இந்த இடத்துல இருக்குதுன்னா எனக்கு பிறந்த வெள்ளையம்மா எங்க இருக்கிற வாடி பார்க்கலாம். அடி உனக்கு அறுப்பு கொண்டது பத்தோரா. அதிவனுக்கு சாலையில ரெண்டு மரம் சுண்டக்காப்பட்டி சாலையில ரெண்டு மரம் ஏ சண்டாரி வெள்ளையம்மா உனக்கு சமத்தாரே அது சாலையில ரெண்டு மரம் சுண்டக்காப்பட்டி சாலையில ரெண்டு மரம் உனக்கு சமத்தாரி அதிவனுக்கு பரட்ட புடிய மரம் பரட்ட புடிய மரம் ஏ சண்டாரி வெள்ளையம்மா நீ பந்தார தில்லைவமா பரட்ட புடிய மரம் உனக்கு பரட்ட புடிய மரம் அடியே அடி அறுப்பு கோட்ட வெள்ளையம்மா திருப்பத்தூரா
நான் போட மாட்டேங்கல யாழ்ல நீ வந்துட்டியா இல்லையா நீ ஆட்ட தெரியுமா இல்லையா போடு வண்டி போடு வண்டி போடுக்கல போடு வண்டி போடு போடு பொறுமையா வண்டி போட்டு பொறுமையா ஆடு சாமி அரம்பரங்களை கொண்டு நிக்க கூடாது நீ வெள்ளையமா வெள்ளச்சாமி நீ வந்துட்டீங்கன்னா ஆட்டம் பாட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா நேரம் மண்ணு பறக்க புழுதி பறந்துற மூஞ்சியெல்லாம் பறந்துங்கிற வெள்ளம் நிக்க முடியாது அப்படி இருக்க அவங்க ஆட்டம் இல்லை என்ன நீங்க ஆடுறீங்க பின்னாடி நடந்துக்க சாமி பின்னாடி நடந்தா பின்னாடி நடந்துக்க வெளியமா பின்னாடி நடந்துக்கும் இல்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளாம் கிராமத்து ஆளுங்க வெள்ளையம்மா வெள்ளச்சாமி நம்ம பகுதியில் அழைச்சிருப்பாங்க இல்ல அழைச்சது நம்ம எல்லாம் பார்த்திருக்கலாம் ஒரு சில ஆளை பார்த்திருக்கலாம் அவங்க வந்து மந்தையில சபையில மண்டையிட்டு ஆடும் பொழுது அவங்க ஆட்டை எப்படி இருக்கணும் பார்த்திருக்கீங்களா ரொம்ப சுரடைகளை கழுத்துல போட்டிருக்க தாலி இருக்காது கழுத்துல உண்மையிலேயே கல்யாணம் ஆகிருந்தா தாலி கழுத்துல இருக்காது ஆறு ஆட்டத்துல தன்னால கையில கழட்டக்கூடாது தன்னால கரண்டு பறக்க தாலி எல்லாம் மணப்படி பறக்க வெள்ளை மாட்டா மணப்படியில மறக்க முடியுமா தாலி கரண்டு மேடைக்கு வந்துச்சு பறந்து அந்த மாதிரி இருந்துச்சு வெள்ளையம்மா ஆட்டா அப்படி ஆட்ட வந்தாத்தான் நான் ஏத்துக்கிறேன் வெள்ளையம்மான சும்மா வந்து ஆடிட்டு போன நான் ஏத்துக்கிற மாட்டேன் நீங்க மட்டும்தானா இல்ல கூட்டத்துல இன்னும் யார் இருக்கிறா பாத்துருமா அப்படி இருந்தாலும் அந்த சின்னஞ்சிறு வயசுல என் வெள்ளையம்மா அந்த வண்டி புடிய வந்தலையில என்னிடத்துல என்னென்ன பொருள் ஆசைப்பட்டு கேட்டா என் வெள்ளையம்மா எத்தனை மஞ்ச மசு குளிக்க பதிலாடா வெள்ளையம்மா குளிக்கிறவனா ஒரு மஞ்சள் இரண்டு மஞ்சள் குடும்பமாக பைய சண்டாளி குளிக்கிறது அடி அஞ்சம் மஞ்ச சண்டாளி வெள்ளச்சாமி நான் கூப்பிடுறது காதுல கேட்கலையா அதிகாரம் போடுறதுக்கு முன்னாடி வேணா மனுஷன் அதிகாரம் போட்டு நான் அந்த இடத்துல நான் தான் வெள்ளச்சாமி நீ வெள்ளையமா நீ வா பார்க்கலாம் வெள்ளச்சாமி பக்கம் நீ வரமாட்டியா சட்டாளி நீ ஆசைப்பட்டு கேட்கிறதுக்காக மதுரை மேல்மாசி வீதியில போய் இது வெள்ளாமனுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் என் வெள்ளையம்மாளுக்கு நான் குண்டுமல்லி ரொம்ப பிரியமையா மதுரைக்கு ஒரு பேரு என்ன குண்டுமல்லி என் வெள்ளையம்மாளுக்கு நான் ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் ஆசையோட வச்சுக்கிறவாங்கல்ல எப்படிப்பட்ட பள்ளி இப்ப தெரியுமாடா குடும்ப சத்து போடுமா கையை கட்டிட்டு எனக்கு குழவு போட தெரியாது நான் போட்டுருந்த குழவு சத்தம் பெண்களுக்கு உயர்ந்த குழவ சத்தம் வெள்ளையமாகதை படிக்கும் போதும் குழவ சத்தம் போடுறது வெக்கப்படாம ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்படலாம் தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்படலாம் தெய்வத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவானது தெய்வம் தலைக்கும் போது யாரும் வெக்கப்படக்கூடாது ஏன்னா உண்மைக்குமே இன்னைக்கு கலியுக தெய்வமாக விளங்குறவர்கள் இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி இந்த வீரப்பூர் மண்ணில் இருக்கிற பொன்னர் சாமிகளுடைய ஆலயம் 2 மட்டும் தான் அதனால தெய்வத்துக்கு வெக்கப்பட வேண்டாம் குடும்ப சத்தம் போடுங்க
ஓரமாகட்டும் ஆள இல்ல புடி ஆள புடி புடி பிரவேசத்தை போடுறது காலையில காவலை எல்லாம் மோதிரம் போடுறது எப்பேற்பட்ட மல்லிகை போய் வெளியே மோதிரம் போடுறான் கொத்து மஞ்சள் கொடுக்க மஞ்சள் கல்லால் எடுத்த மஞ்சள் ஏழுத்தலைய மஞ்சளனும் ஏ வெள்ளையுமா 7 மஞ்சள் பசு குடிக்கிறவர் சரி 7 மஞ்சள் பசு குடிச்சு காடோல கரகமணி போட்டு தக்கண்டாக்க முக்குத்து எரிஞ்சு கண்ணோர மைய பூசி ஏ வெள்ளையுமா கோண கொண்ட வரைஞ்சு போட்டு வந்தா கண்டாயிருக்கிற கருத்த சேலையை கட்டிக்கிட்டு ஏ வெள்ளையுமா கோயிலுக்கு போவ அம்புட்டவர் அழகா ஏ சண்டாளிக்கு இந்த கூட்டத்துல கண்ணிகளுக்காக பொண்ணு யாருமே இல்லையா டேய் வெள்ளையம்மாளுக்கு இந்த கூட்டத்துல யாரும் இல்லைனாலும் இருக்கிற ஆள என் மதுரை பாண்டிமணி இழுத்து வருவார் ஆமாடா ஏன்னா இன்னைக்கு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமின்னு நிலநாட்டி வச்சிருக்கிறது அந்த புத்தங்குடி மேடு ஊரடை கரையோரம் சங்கமது 2 வருட முதற்கார மதுரை பாண்டிமணி தெய்வம் அவர் இல்லையா இன்னைக்கு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கிடையாது கிடையாது அப்பேற்பட்ட என் மதுரை பாண்டி இருக்கிறது உண்மையா இந்த ஒரு மந்தையில யாரா பாண்டி எழுந்துருவா பார்க்கலாம் உன்னுடைய தள்ளாவளத்து சீம தவக்கடமைதான் தெளிவுபட்டு அந்த மதப்பாறை விட்டு எதிர்ப்பாறை போட்டு வந்தது வெய்யாக இருந்துச்சு அந்த வட்டகோபுரத்தை காத்த வட்டமணி மதுரை பாண்டிமணி அந்த சங்க மதுரை 2 வளத்தை விட்டு திருமணா எந்த நேரம் பாண்டி வாசாமி இழுத்து வாசாமி இந்த ஆறு பிள்ளைகளை இல்ல கையெழுத்துமா பெண்கள் குழந்தை சத்தம் கையெழுத்து முதல்ல நாங்களும் மனுஷனதா உங்களை மட்டும் சராசரி மனுஷனதா என்ன வேஷமெல்லாம் போட்டனால ஒரு அடையாளம் பயப்படாதீங்க போன நாடகத்துல எப்படி கை தட்டீங்க அதே மாதிரி தட்டுங்க உன்னுடைய புகழ் விளங்க இந்த ஒரு மந்தையில உன்னுடைய பெயர் சொன்ன ஆறாத பேய்கள் ஆடும் ஓடாத பேய்க்கு போடுவா பாட்டி இழுத்து வரா சாமி
உட்காருங்க. இடையில யாரும் எந்திரிக்க வேண்டாம், உட்காருங்க. கோச்சிக்காம உட்காருங்க. சாமி வந்தா அவங்களை விட்டுங்க. வர்றதுக்காண்டி தான் சாமி இருக்கிறது. கோவில் சன்னதி விடுங்க. மற்றவங்க சாமி அவங்களை பேர் இல்லை உட்காரு, இல்லை உட்காரு, இல்லை உட்காரு. அப்பா உட்காருங்கப்பா. உட்காரு, உட்காரு. அப்பா உட்காரு, நிக்கிற கூட பண்ணல உட்காரு. கீழே உட்காருமா. அப்படியே உட்காருங்க சாமி, அப்படியே உட்காருங்க. அந்த பின்னாடி இருக்கிற நண்பர்களை உட்காரியா, கீழே உட்காரியா. உங்களுக்காக தான் இந்த நாடகம். அப்படியே உட்காருங்க. நீங்க வா சாமி வா. ஏன்னா இந்த வில்லுங்கிறது கண்ணிகளில்லாத பொண்ணு கையில கொடுத்துதான் மேடையில் ஏற்றி ஆட விடுவோம். அந்த பொண்ணு வந்தா மட்டும்தான் நம்ம மேடைக்கு ஏத்துருவோம். வெள்ளையும் அந்த கூட்டத்துல இல்லையா, ஊர் மக்கள் எல்லாம் நம்மள தப்பா பேசிடுவாங்க. வெள்ளையமா அது இருந்தா இந்த ஒரு மந்தையில உனக்குன்னு ஆளு இருந்தா நீ வா பார்க்கலாம். நீ பாட்டி நிறுத்துவடா சாமி. உனக்கு பின்னா இருந்தனே முத்தபிரம்மனத்தி சாமி வாவான்னு கட்டி இழுத்தா எப்படி வரும்? இருந்தா மட்டும்தான் சாமி வரும். அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு போய் தொட்டாதான் அந்த பொண்ணு மேல ஆடி வரும். ஏன்னா ஒரு மந்தையில தயவுசெய்து அந்த மக்கள் நிக்கிற கொள்ள உட்காருங்க. கீழே உட்காருங்க, கீழே உட்காரு. கொஞ்சம் பூச்சிக்கிறமா தவணை தள்ளி நின்று உட்காருங்க. கீழே யாரும் சண்டடிக்கு நேரம் மறைக்க வேண்டாம், உட்காருங்க. கீழே உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. கொஞ்ச நேரம் மட்டுமல்ல, நம்ம ஊர்ல தெய்வம் இருக்குதா இல்லையான்னு இந்த ஒரு பாட்டுல தெரிஞ்சிடும். உட்காருங்க, கண்டிப்பா கீழே உட்காரு. காலையில 8 மணி வரைக்கும் அப்படியே உட்காருங்க. எத்தனை பாட்டுகளும் சாமி அழைக்கிறேன். உட்காரு, கீழே கொஞ்ச நேரம் உட்காருங்க. யாரும் அழைக்க வேண்டாம், உட்காருங்க. கீழே உட்காருங்க. கீழே உட்காரா தம்பி, கீழே உட்காரு. கீழே உட்காரு தம்பி, கீழே உட்காரியா. உட்காரு கீழே. சாமி எந்த ஒரு எல்லையிலும் போய் உன்னை அழைச்சு நானும் இந்த ஒரு மந்தையில நீ இல்லையனும் இந்த ஒரு இல்லையில நான் வருந்தது இல்லை சாமி. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஒரு மந்தையில நீ இல்லையே நான் வருந்தேன். ஏன்னா இந்நேரம் கூப்பிட்ட சத்தத்துக்கு உன் கதையை படிச்ச உடனே நீ எழுந்து ஆடி வர்ற ஆளு. எழுந்து வரலான ஆடும் உனக்குன்னு ஒரு ஆளை பிடிச்சு நீ ஆட விட்டுருவேன். சரியா? இந்த ஒரு மந்தையில உனக்கு நீ எங்கடா பாண்டி ஆடு. எங்க இந்த வெள்ளையுமா கண்ணி கழியாத பொண்ணுதான இந்த விருது எடுத்து ஆடணும். ஆமா, இந்த விருது என்கிட்ட இருக்குதே சாமி. இந்த விருதுக்குன்னு பிறந்த குழந்தை நம்ம ஒரு மந்தையில யாரு இருக்கிறார்? சாமி பாண்டிமணி, உன்னுடைய பேர் வேறுபடாதடா. நித்தவர் பூச நித்தவர் நிலவாழ முப்பூச வாங்குற இடம் உன்னுடைய சன்னதி. அந்த முப்பூச வாங்குறது உண்மையினா வாசாமி அந்த ஆளை இழுத்து கொண்டு வாசம். இதனால வரைக்கும் குலவ சத்தம் போடல, கும்மி அடிக்கல, கை தட்டல. தயவு செய்து இதுக்கு மேலேயாவது ஒரு 10 நிமிஷம் எல்லாம் கை தட்டுங்க. பெண்களையும் எல்லாம் கை தட்டுங்க. வெட்கப்படாது. தெய்வத்தை யாரும் மனசு நினைக்கிறீர்களோ அவங்களிடத்துல தெய்வம் இருக்கும். ஏன்னா நம்மள தெய்வ பற்றி உள்ளவங்க. அதனாலதான் இன்னைக்கு தேடி திருவிழா எடுத்து சாமியை தெய்வம் இன்னைக்கு கும்பிடுறோம். மற்ற நாட்டுல அப்படிலாம் கிடையாது, மாட்டாங்க. நம்ம தமிழனுடைய பண்பாடு, தெய்வத்தினுடைய வழிபாடு. நமக்கு தெய்வம் இருக்கு, தெய்வம் இருக்கு நினைச்சா தெய்வம் இருக்கும், இல்ல நினைச்சா இல்ல. நம்ம தெய்வத்தை நம்பினாலதான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு சிறப்பா ஒரு நாடகம், இவ்வளவு ஒரு கச்சேரி, ஒரு ஆர்ப்பாட்டம்.
சாமிக்கு ஒரு அலங்காரம் பண்ணி நம்ம கையெடுத்து கும்பிடுறோம். அதுபோல இந்த ஒரு மந்தையில தெய்வம் இருக்கு நினைச்சு கண்டிப்பா உட்கார்ந்து இருக்க சமயம் எல்லாரும் மனசுல நினைச்சு தெய்வத்தை வேண்டி குலவசத்தம் போடுங்க. நம்ம ஒரு சாமி வெட்கப்படாதீங்க, கைத்தட்டி குலவசத்தம் போடுங்க. தயவு செஞ்சு பெண்கள்லாம் குலவசத்தம் போடுங்கம்மா. போடுங்கம்மா போடுங்கம்மா, காலையில உங்களுக்கு கூட சாப்பாடு உண்டுமா? நம்ம சொந்த ஊர் மாதிரி எங்க சம்பளத்தை கூட தர்றோம். கைதட்டு 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 கைதட்டு. சாமி அந்த வெள்ளிக்கிழமைகளும் துள்ளி பிறந்த ஆத்தான் பாம்பளம்மா முத்தாரம்மா உன்னுடைய புகழ் விளக்கு இந்த ஒரு மந்தையில இந்த வெள்ளியமா வெள்ளத்தான் நிழலொட்டும் இந்த பச்சில குழந்தைகள் ஆடுவதற்கு வெளிவிடுற ஆத்தான் வாதாயி வா பூஜாமா சொல்ற வா ஆத்தவள எல்லையிலே உருவத்த முத்து மாறி தாய் இந்த 1000 கண்ணுடையா அந்த சமயபுரத்து மொத்தமாறு எம்மனாக இருந்தாலும் சரி இல்ல அந்த அஞ்சனாக மட்டும் நம்ம ஒரு குடியில இருக்கக்கூடிய இந்த பாம்பளமா முத்தாளமா தாகே உன்னுடைய புகழ் விளங்கி இந்த ஒரு மண்ணையில உனக்கு எழுந்த ஆட குழந்தை இல்லையா சாமி பாண்டியா இதுக்கு மேல் நீதாயா துணை நம்ம ஒரு சாமியை வழிவிட்டாச்சு இதுக்கு மேலே குழந்தை வெள்ளனா ஒரு பாட்டுட கதைக்கு போயிருவோம்னே புறப்படுவோம் வாசாமி வாடா பாண்டி புத்தங்குடி பாண்டி போய் வந்தாய் தென்மதுரை பாண்டி புத்தங்குடி மேடு தானா சிவகங்க சிவதனா புத்தங்குடி மேடு தானா சிவகங்க சிவதனா புத்தங்குடி எத்தனை கதையா Thank you.
வா முன்னாடி ஏன் ஆடிக்கிட்டு எங்க நிக்கிற வா முன்னாடி வா நான் கூப்பிடுறது கேட்கிறேன் வா சாமி வா 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 வந்துட்டியா இல்லையா நீ வா முன்னாடி வா சாமி கொஞ்சம் சன்னதியை மதிக்கிற வழிவிடுமா நீ வெள்ளியம்மா நீ பாண்டிவனை இழுத்து கொண்டு வந்திருக்கிற நீ வெள்ளியம்மா இருந்தீங்கன்னா நீ ஆடி வந்துட்டீங்கல்ல உனக்குன்னு உன் விருது என்கிட்ட இருக்குது அந்த விருதை வாங்கி நீ ஆடு உனதான் ஊர் மக்கள் ஏத்துக்கிறான் வாங்க உன்னோட விருதை வாங்க ஆடு வாங்க உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் சாமியில சொல்றேன் உங்களுக்கு வந்து நான் நினைக்க மாட்டேன் வா சாமி வா வா வெளியே வா வெளியே மேல உட்காரு வா மேல வெள்ளையமானா வெள்ளாட்டப்படுவா நீ வெள்ள எடுத்து பாட்டிக்கிட்டு நீ மத்ததுல உட்காருங்க வில்ல வாங்கி ஆடுமா அப்படியே உட்காருங்க கைது சிறுல உட்காருங்க வெள்ளைய பாயா ஏன் வெள்ளையா வந்திருக்கிறா சரியா ஏத்துக்கிறீங்களா ஒரு நேரம் கத்துறீங்களா நீ வெள்ளையம்மா வரணும் வெள்ளையம்மா வரணும் ஏத்துக்கிறீங்களா உட்காரு கீழே கொஞ்ச நேரம் நம்பது நண்பர் பின்னாடி கீழே உட்காந்துக்கிறாங்க மறைக்கும் எனக்கு நண்பா கொஞ்சம் நோண்டு வாங்க கோச்சுக்கிறாம கொஞ்சம் நோண்டு வாங்க வெள்ளையம்மாவுடைய ஆட்டம் விளையாட்டம் நம்ம பார்க்கலாம் சரியா எல்லாரும் பார்க்கலாம் ஆமா வெள்ளையம்மாவை எந்த வயசுல இருந்து பார்க்க ஆசை வச்சேன் அந்த வயசில்
வில்லையும் ஆள் வந்துருச்சு. வில்லு எடுத்து ஆட்டமா போட்டாச்சு. படத்தை எதுக்குறீங்களா? நீங்க சொன்னாதான் அடுத்த வில்ல வாங்கிட்டு கொடுக்க முடியும். இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க இருக்கீங்களா? போதும், நீங்க பாவம், நீங்க சின்ன பொண்ணுங்க, மனசாட்சியே இல்லையா? சரி சரி, உங்களுடைய ஆசை தானே. அது வெள்ளமாட காட்டேரமா வெள்ளாடு நாடகத்துக்குன்னு கதை பாட்டு 2 பாட்டு தான் படிப்பாங்க. உண்மையிலேயே இதனுடைய வாழ்க்கை வரலாறு பாட்டுங்கிறது எத்தனையோ பாட்டு இருக்குது. மெட்டு பாட்டு உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. எல்லாத்துலயும் பகுதி பாட்டு, முக்காவாசி பாட்டு எனக்கு தெரியும். எல்லாம் பாடிக்கிட்டு தான் பொழுது படிச்சு போயிடும். போதும், வீட்டுல வாங்கி நம்ம வெள்ளையமா அனுப்பிச்சிருவோமா? கண்டிப்பா கண்டிப்பா. பொண்ணோட சொந்தக்காரங்க இருக்கிறீங்க. ஆமா, எங்க இருக்கிறீங்க? இது வரைக்கும் இந்த பொண்ணு முன்னாடி ஆடி இருக்குதா? இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கான்னு கேட்டேன். ஆடி இருக்கா? எல்லாம் அப்படியே அமைதியா உட்காருங்க. எல்லாம் அப்படியே அமைதியா உட்காருங்க. ஆடி இருக்குது. சரி, ஆடி இருந்தாலும் தெரிஞ்சு தெரியாமலும் தெரியாம திட்டுறதுக்கு மன்னிப்பு இருக்குது. சரியா? தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு திட்டுறது அவதூறான வார்த்தை சொல்லி திட்டவே கூடாது. சரியா? அந்த பொண்ணு மேல இந்த வெள்ளையமொழி லட்சுமி பாண்டிபடி இருக்கிறதுனால இதுக்கு மேல அந்த பொண்ணு அசிங்கமான வார்த்தை சொல்லி திட்ட வேண்டாம். சரிமா? ஏன்னா இந்த நாடகத்துல கதைப்பாட்டு படிச்சாலே அந்த பொண்ணு ஆடத்தான் செய்யும். அதனால தப்பான வார்த்தை சொல்லி திட்டிடக்கூடாது. அவங்க இருக்கிறதுனால நம்ம குடும்பத்தை நல்லது நினைச்சுக்கணும். ஏன்னா இத்தனை பேர் இருந்தாங்களே, எல்லாத்தையுமே இந்த வெள்ளையமொழி லட்சுமி வந்துடாது. யாரார தொட்டு வரமோ அவங்க மேல மட்டும்தான் வரும். இந்த வெள்ளையமொழி லட்சுமி பாதியில வருவாங்க. பாதியில உண்டான பொருட்களை வாங்கிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா நிலையா அந்த குடும்பத்துல இருந்து காக்கிறது முதல்ல பாண்டிமணி தெய்வம். அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாயை திறந்து இன்னைக்கு நான் அந்த பொருளை கூட நான் போறேன்னு சொல்லுதும், அன்னைக்கு அந்த பொண்ணை வழியில் வச்சிடலாம். அந்த பொண்ணை மட்டும் வெள்ளையமொழி லட்சுமி போயிருவாங்க. பாண்டிமணி இருந்து பாத்துக்கிடுவாங்க. இந்த பொண்ணை திட்ட வேண்டாம். சரிங்களா? அந்த பொண்ணால சொல்லட்டும் வாயால, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி, டேய் இன்னைக்கு இந்த வெள்ளையமலை பார்த்தாச்சு. ஆனா இன்னைக்கு வந்திருக்க வெள்ளையமலை பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா பார்க்கணும் ஐயா. நம்ம வெள்ளையம்மா கிட்ட விருதை வாங்கிட்டு புறப்படுவோமா? கண்டிப்பா. உன் கையால இந்த விருதை தள்ளி கொடு சாமி. வெள்ளையம்மா எல்லாம் கை தட்டி நல்லா கை தட்டுங்க. ஜோரா கை தட்டுங்க. இந்த பிள்ளையோட சொந்தக்காரங்க வந்து குடிக்க தண்ணி உடனே கொடுக்காதீங்க. கூட்டி வேணாம். நம்ம புள்ளதான். அருமை. இந்த பிள்ளைய திட்டாதீங்க சாமி, திட்டாதீங்க. செத்துக்கா தூக்குங்க. தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் உட்கார வைக்க. கோச்சுக்காம அப்படியே இளைஞர்கள்லாம் செஞ்சு யாரும் போயிடாதீங்க, உட்காருங்க. போற பக்கத்துல இதைய சொல்றது ஒரு குழப்பமா போச்சு. ஏகே டயர்ஸ் திருப்பூர் அவர்கள் இசை குழுவை சேர்த்து 100 ரூபாய் அன்பில் கொடுத்திருக்கிறார்கள். அன்பில் கொடுத்த அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்படி உட்காரு நண்பர்களே, செஞ்சு யாரும் போகிறாம உட்காருங்க. நாடகத்தோட முடியல, இன்னும் நிறைய காட்சிகள் இருக்குது, நிறைய கதைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முழுசா ஒரு நாடகத்தை பார்த்துதான் ஒரு கருத்து.
சாப்பாடு படுசா போட்டு பாதியா சாப்பிட்டு போனா வயிறு நிறையாது. ஆனா உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்காக நீங்க இன்னைக்கு ஒரு பொழுது இருங்க. காலையில 9 மணி வரைக்கும் நாடகம் ஓடும். சரி அங்கராசு, இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி. ஆமா. நீ வெள்ளியம்மா ஊரில் இன்னைக்கு அருப்புக்கோடு திருப்பத்தூர்ல முத்தாளம்மன் சாத்திர திருவிழா, நம்மளுடைய சிறப்பாட்ட போட்டு ஒயிலாட்ட நிகழ்ச்சி நடக்க போகுது. ஆமா. நம்மளோட விரும்பாத நாட்டு மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா எனக்குன்னு 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. இருக்காரு. அந்த நண்பர்கள் குடிகார பயிர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகலாம். எப்படி அவங்க வச்சு ஓட்டுற? பாண்டியன் டிராக்டர் அவர்கள் வேங்கை கருப்பையாவுக்கு 100 அன்புச்செல்வங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அன்பளிப்பு கொடுத்து வேங்கை டிராக்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். நன்றி நண்பர். வெள்ளச்சாமி பக்கத்துல வாயா. சரி, ஏன்னா என்னுடைய வெள்ளியம்மனை தேடி புகப்படுது. என்னிடத்துல வெளிச்செல்வ கூட காசு இல்லை. புதுக்கோட்டை மாவட்டம் ராவணி வட்டம் மீனவழி கிராமம் வெள்ளை கவுண்டமட்டி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நடத்தும் நாடகம். இதே நடிகர்கள் இதே பக்கவேலம் அனைத்துள்ளங்களும் இந்த வெள்ளை கவுண்டமட்டியில் இந்த வாணிச்சாமியார் நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். ஆங்கங்குள்ள பொதுமக்களும் இந்த வருடங்களாக வருகை தந்தை நாடகத்தில் கண்டுகளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் வாங்க. எல்லா பேருக்கும் சாப்பாடு உண்டு. எல்லாரும் வாங்க. இந்த 2021 நிறைவு நாள் அன்னைக்கு வெள்ளையை கொண்டப்பட்டியில நாடகம். வெள்ளையை சித்திரப்பட்டி அருகாமலுக்கு வெள்ளையை கொண்டப்பட்டியில ஒரு செல்போன் ஒண்ணு காணாம போயிருச்சு. இதை செஞ்சு யார் எடுத்திருந்தாலும் நண்பர்கள் தெரியாம எடுத்திருந்தாலும் கூட ரைட் சைட்ல கொடுத்துருங்க, இல்லைன்னா பக்கத்துல கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு செல்போன் முக்கியம் இல்லை, அதில் பதிவுள்ள நண்பர்கள் வேணும். நம்பர்கள் மிஸ் ஆச்சுன்னா போச்சு பாவம், அது ரொம்ப கஷ்டம். எடுத்துருந்தா தயவுசெய்து தெரியாம எடுத்திருந்தா கூட உங்களுக்கு கொடுத்துருங்க. நான் கொடுத்துக்கிறேன் யாரும் கேட்டதுக்கு அப்புறம். சரி, வெள்ளியம்மனை தேடி போறேன். இன்னைக்கு இந்த நாட்டு மக்கள் எடுத்தா நம்பி நம்ம வந்தோம் அண்ணே. அதனால இந்த நாட்டு மக்கள் கொடுக்குற காசை வச்சுதான் இன்னைக்கு வெள்ளியம்மனை தேடி போறேன். அதனால உங்களுக்கு சம்மதப்பட்டவர்கள் இந்த வெள்ளச்சாமிக்காக வழிபோக்கு காசு கொடுத்து இந்த வழி அனுப்புவீங்க. இது வருஷோட வெள்ளியம்மனை தேடி போறேன். வழிபோக்கு காசா நினைக்க வேண்டாம், ஒரு காணிக்கையாக நினைத்து எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும். காத்து கருப்பு ஏவல் சுள்ளிப்பினியும் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். ஏனென்றால் கண்டிப்பாக எத்தனையோ ஊருக்கு நாங்க போயிருக்கோம். இந்த காணிக்கை செலுத்துறவங்க கண்டிப்பா எல்லாருமே சொல்லிருக்காங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்க தெய்வ நம்பிக்கையோட எல்லாரும் காணிக்கை வாங்க. நீங்க கொடுக்கிற காசு எனக்கும் இங்க இருக்கிற யாருக்கும் சொந்தம் கிடையாது. அதுல பாண்டியனுடைய பாத காணிக்கையாக நாங்க செலுத்துற காணிக்கை காசு தான் இது. அதனால யாரும் வைக்கப்படாம வந்து கையில கிடைக்கிற காணிக்கையா இந்த தொண்டில செலுத்திட்டு போங்க. நீங்க என்ன நினைச்சு செலுத்துறீங்களோ அது கொண்டு போய் பாண்டியனுடைய பாத காணிக்கையா நாங்க கொடுத்துருவோம். அதனால தவறா நினைக்காம எல்லாரும் வந்து காணிக்கை செலுத்துறவங்க செலுத்தலாம் வாங்க. கண்டிப்பாக இது மதுரை பாண்டிமணி கோயில கொண்டு செலுத்துறோம். சத்தியமா நீங்க தவறா நினைக்கணும். வசந்த அசிங்க பூங்கொடியே புதிந்தமாகமென்னே இதய சோகமே இதய சோகமே நூலு பிள்ளை வாழ பிள்ளை வாழை காதி
தேடி போறேன். ஆமா. ஆனா என் உசிறு எப்படி போகும்னு எல்லாத்துக்கும் தெரியும். குடிகாரர் வாங்க வாங்க. என் உசிறு எப்படி போக போகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். காலையில தெரியும். ஆனா நீ என்ன எதுக்கு ஆளாக போறங்கிறத நான் பார்க்க மாட்டேனே. நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் தான் நல்லா இருக்க பிடிக்கும். என்னாலதானே? உண்மையை சொல்லு. நடிக்கிறியா? டேய் நடிக்கிறியா நீ? பிடிக்கட்டா வச்சுக்கிறோம். நீ நண்பர்களா நடிக்க பாக்க. நண்பர்களை கூட்டி புறப்படணும். கண்டிப்பா. ஆமா. காதலை மறுத்தால் நியாயமா? கண்களில் வளர்ந்த காதலை நீ மறைத்திட நினைத்தால்